இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நம்ம வீடியோ பண்ண முடியல. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசான் கேஜெட் தான் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தை போய் மாசி போய் பங்குனி வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகப்படியான ட்ராவல் பண்ணுவோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெள்ளையங்கிரி சீசன் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்ம வெள்ளையங்கிரி பயணம் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மொபைல் வந்து சார்ஜ் நிற்காது. அதனால் நம்ம அதுக்காக தான் நம்ம அதிகப்படியான நான் ட்ராவல் பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பவர் பேங்க், இதுக்கு முன்னாடி ஒரு பவர் பேங்க் ஒன்று வச்சுருந்தேன். அந்த பவர் பேங்க் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து நல்லா ஒரு 2 வருஷம் உழைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நிற்கலை. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பவர் பேங்கை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால நான் அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேடினதில் அமேசான் பேசிக்ஸ் சவுண்ட் பார், அதான் அமேசான் பேசிக்ஸு பவர் பேங்க் கிடச்சிது. ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸுக்கு இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது கிட்டத்தட்ட எவ்வளோ விலை வருது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1200 நான் வாங்கியிருந்தேன். 1199 அதோட லிங்க் இந்த வீடியோக்கில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1899 20,000 mAh பவர் பேங்க்கு. கம்மி விலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஒரு பவர் பேங்க்னு சொல்லலாம். அமேசான் பேசிக் சவுண்ட் பவர் பேங்க்கு ஒரு 2000 mAh 22 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இது நிறைய நான் தேடி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு வச்சுருந்தேன். நான் வாங்கின விலை வந்து பார்த்திங்கன்னா இது வர பில்லுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1199 போட்டிருக்காங்க. ஆனால் அது சரியாக டெக்ஸ்ட் இல்லை. 1199 வாங்கினேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா 2400 இருங்க 2499 ரூபா இன்க்ளூட் ஆல் டேக்ஸி. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கினதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1199 தான் வாங்கினேன். இதோட அதிகப்படியமாக எதுவுமே போடலை. பவர் பேங்க் பேசிக்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. பவர் அடாப்டர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேறு எதுவும் வந்து பெருசாக மென்ஷன் பண்ணலை. நவம்பர் 2024 பேக் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அமேசான் பேசிக்ஸ்ன்னு அந்த சைடு இருக்குது. சரி, எப்பொழுதும் போல் அந்த அமேசான் பேசிக்ஸ் 2000 mAh பவர் பேங்க்கு. வேறு எதுவும் இல்லை. அந்த ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வேறு சுற்றி பார்த்தாலுமே எதுவுமே இல்லை. இதில் வந்து டேப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக டேப்பெல்லாம் எதுவும் ஒட்டலை. பெரிய அளவில் வந்து டேப்பு ஒட்டலை. வேறு ஒரு வேளை ரிட்டனு ரீஃபண்ட் இது மாதிரி பண்ண தூக்கி தள்ளி விட்டாங்கன்னு தெரில. ஓப்பன் பண்ணிடுவோம். அமேசான் பேசிக்ஸ் இருக்குது. சின்ன டேப் இருக்குது. நம்ம கடையில் ஒட்டுற சின்ன நம்ம வீட்டிலலாம் ஒட்டுவோம் பார்த்திங்களா, இந்த கிஃப்ட்டுக்கெலாம் சின்ன சின்னதாக ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு டேப் போட்டிருக்காங்க. மற்றபடி பெரிய டேப்லாம் இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் அடாப்டர் ஒன்றுமே கொடுக்கல. அடாப்டர்லாம் இல்லை. அமேசான் பேசிக் சவுண்ட் பார்னே வருது. பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜ் தான். ஆரம்பிச்சுக்குவோம். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் 22.5 வாட்ஸ் மட்டும்தான் இப்போ சார்ஜர், அவ்வளோதான் ஸ்பீட் இருக்குது. ஆனால் என்னோடய மொபைலில் வந்து 67 வாட்ஸு. அந்தளவுக்கு வந்து எதுலையுமே வரல. அப்படிங்கிறனால 33 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜரிங் வந்து பவர் பேங்க்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அமேசான்லேயே செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வரல. ஆனால் விலை வந்து பயங்கர விலையாக இருக்குது. இதோட யூசர் மேனுவல் இதெல்லாம் கேள்வி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எலிமருந்து சீட்டு தூக்கி தூரத்து போட்டுருவோம். பவர் பேங்க் வந்து பெருசாக எந்த ஒரு கவர்லையுமே இல்லை. ஆல்ரெடி இங்கெல்லாம் டஸ்ட்டு தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு நல்லா தெரியுது. ஒரு 20,000 mAh பவர் பேங்க். செம்ம வெயிட்டு.
கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கத்தில் தான் வரும். ரெண்டாவது வந்து இந்த பவர் பேங்க் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு பூரா இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருந்தா நமக்கு வந்து க்ளைம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த வாரண்டிலாம் க்ளைம் பண்ணேன், ஆனால் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பரு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்கு இந்த கேபிள் தான் வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு, இதை வச்சு நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜும் நம்மளோட மொபைலுக்கும் போட்டுக்கலாம். அவுட்புட்டு இன்புட்டு இதெல்லாம் டீட்டெயிலாம் போட்டுருவாங்க. நான்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் 2 செகண்ட் அப்படியே பார்த்துக்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க்கு நான் சொந்த காசில் நான் என்னோடய சேனலில் போடுற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொந்தமாக வாங்கி அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.